கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம 41வது அதிகாரத்தில் நம்ம பார்த்துட்ருக்குறோம். பார்வோன் கண்ட சொப்பனத்திற்கு யோசேப்பு அர்த்தம் சொன்னது நிமித்தமாக கர்த்தர் பார்வோன் என்ன செஞ்சார்னா, ஒன்று நான் இந்த உன்னை போல விவேகமும் ஞானமுள்ள ஒருவனும் இல்லை, அதனால் நீ என்ன செய்வா, நீ அரண்மனைக்கு நீனே அதிகாரியாக இருந்து அந்த எல்லா பொறுப்புகளையும் நீனே நிறைவேற்று அப்படின்னு சொல்கிறாப்புல. ஏன்னா அந்த பஞ்சகாலம் செழிப்புள்ள காலம் வரன்னு சொல்லி பார்த்தோம். அந்த செழிப்புள்ள காலத்துக்கு பஞ்சகாலம் வரன்னு சொல்லி ஒரு அர்த்தங்கள்லாம் சொன்னதுனால, உன்னை போல் நான் எத்தனையோ சோசியக்காரங்கிட்ட சாஸ்திரிகள்கிட்ட கேட்டேன், அவங்களெல்லாம் அர்த்தம் சொல்ல தெரியல. ஆனால் நீனே இதெல்லாம் சொன்னதுனால தேவ ஆவியை பெற்ற மனுஷன் உன்னை போல் வேற ஒருவனும் இல்லை, அதனால் நீனே இந்த அரண்மனைக்கு என்ன செய்த அதிகாரியாக இருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சிங்காசனத்தில் மாத்திரம் நான் நினச்சிவேன், நான் உன்னை விட பெரியவனாக இருப்பேன், மற்ற எல்லா பொறுப்பையும் நீ செய்ய அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சொல்லிட்டு அவனை எந்த செய்கிறாரு, யோசிப்பேன் அந்த எகிப்து தேசத்தில் முழுவதுக்கும் அவனை நினைச்சிறாரு அதிகாரி ஆக்குறாரு. அதிகாரி ஆக்கிட்டு அவருடைய முத்திர மோதிரத்தை கலத்தி நினைச்சிறாரு அவருடைய யோசேப்புடைய கையில் போடுறாரு. அது மாத்திரமில்லை, மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு நினைச்சிறாரு, உடுத்துறாரு. அடுத்தபடியாக பொன் சரப்பணி அவர் கழுத்தில் நினைச்சிறாரு, தரிக்கிறாரு. தரித்து 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி நினைச்சிற தண்டை நீட்டு, நீங்கள் எல்லாரும் யோசேப்பை பணியுங்க அப்படின்னு சொல்லி எல்லா மக்களுக்கு முன்பாக நினைச்சிறாங்க கூறி வைக்கிறாப்புல. கூறி வச்சு மக்கள் ஜனங்கள் எல்லாரும் எகிப்து தேச ஜனங்கள்லாம் யோசேப்பு எரிச்சுறாங்க, எல்லாரும் பணிந்து வணங்குறாங்க. அதுக்கப்புறம் அவன் எகிப்து தேசத்தில் இப்போ எரிச்சுறான், அதிகாரியாக இருக்கிறான். எகிப்து தேசம் முழுவதும் அதிகாரி ஆக்கியாச்சு. அது மாத்திரமல்ல, அதிகாரி ஆக்கிவிட்டு இப்போ பார்வோன் என்ன செய்கிறான் அப்படின்னா, எகிப்து தேசத்தில் ஜனங்கள் யாராகிலும் உன்னுடைய உத்தரவு இல்லாதபடிக்கு கையாது காலையாது நினச்சி மாட்டேன், அசைக்க முடியாது, அந்த அளவில் நான் ஒன்று என்ன செஞ்சுருக்கேன், நான் நேர்மைப்படுத்தி வச்சுருக்கேன், அதிகாரியாக இருப்பேன்னு சொல்கிறார். இதில் வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, யோசிப்பு நினச்சிடான், கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்து வந்தான், உண்மை உத்தமாக வாழ்ந்து வந்தான். அதனால் தன்னுடைய சகோதரர்கள் மித்தமாக என்ன செய்து கர்த்தர் காண்பித்ததான சொப்பனத்தை அவங்க சொல்லும்போது அவங்க பொறாமைப்படுத்தாங்க. அடுத்தபடியாக தாய் இல்லாத குறையில் அதிக வருஷம் கழிச்சு அந்த குழந்தை பிறந்ததுனால அவனுக்கு இருந்தது பல வர்ண அங்கிகளை கொடுத்தாரு. அடுத்தது தாய் இல்லாத குறைகள் 3 காரணங்களை வச்சும் அவன் அதிகமாக நேசித்தார். அதிகமாக நேசித்து மனைவியுடைய பிள்ளை 10 வருஷத்துக்கு பிறகு பிறந்திருக்கிறான், தாயும் இல்லை. அதனால நினச்சினா அதிகமாக நேசிக்கிறதுனால அவனுக்கு பல வர்ண அங்கி கொடுத்ததுனால யோசிப்புடைய சகோதரர்கள் அவனை அதிகமாக பகைத்தாங்க, பொறாமை கொண்டாங்க. சொப்பனத்தை கண்டும் பகைத்தாங்க, பொறாமை கண்டாங்க. அதனால் அவனை குள்ளே தூக்கி போட்டாங்க, நீதியானர் கையில் விட்டுறாங்க. மீதியானர்கள் போத்திபார் கையில் விட்டாங்க. போத்திபார் என்ன செஞ்சார், பார்வோன் அரண்மனையில் கொடுத்துருக்காரு. அங்கே இருந்தாலும் பாருங்கள், அங்கேயும் கர்த்தருக்கு பயந்து உண்மை ஒத்துமாக தான் வாழ்ந்து வந்தப்பில் அங்கேருந்து தன்னுடைய பார்வோனுடைய மனைவி மூலமாக இல்லாத குற்றச்சாட்டு, என்னுடைய பாவம் செய்தான் அப்படின்னு சொல்லி பாவத்துக்கு அழைத்து போவதனால என்னுடைய பாவம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு. ஆனால் இவ்வளவு ஒவ்வொருத்தரங்க அந்த குற்றச்சாட்டு மத்தியில் பார்வோன் என்ன செஞ்சார், தன்னுடைய மனைவி சொல்ல கேட்டு இவன் என்ன செஞ்சார், சிறைச்சாலையில் கொண்டு போட்டார். ஆனால் சிறைச்சாலையிலையும் போட்டாலும் அங்கேயும் கர்த்தருடைய தயவு அவனுக்கு கிடைத்தது. அதனால் சிறைச்சாலையினுடைய தலைவன் அவன் என்ன செய்கிறாரு, அந்த இடத்துல ஒரு பொறுப்பு கொடுத்தவனை தலைவனாக வச்சுருந்தா அப்படி தான் நம்ம பார்க்குறோம். அடுத்தபடியாக பார்வோனுடைய அரண்மனையிலே வேலை செய்த 2 பேர் சொப்பனை கண்டதுக்கு அதுக்கு அர்த்தம் சொன்ன நிமித்தம் கர்த்தர் என்ன செஞ்சார், அது பல வருடம் அவங்க வந்து சொல்லியும் சொல்லலை. ஆனால் பல வருடங்கள் கழித்து தான் என்ன செஞ்சான், 2 வருடங்கள் கழித்து தான் அதுவும் பார்வோன் சொப்பனம் காணும்போது அவருக்கு அர்த்தம் சொல்ல ஆள் இல்லை, சோசியர்கள் மூலமாக அர்த்தம் சொல்ல முடியல அப்படின்னு தெரிஞ்சவொன்னே தான் அப்போ தான் இவன் ஞாபகப்படுத்துகிறான், நமக்கு கண்ட சொப்பனத்தின்படி அர்த்தம் யோசிப்பு சொன்னால் நமக்கு அப்படியே நிறைவேறிச்சின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவனை கூப்பிட்டு பாருங்க, அந்த இடத்துல அர்த்தம் சொல்லவன அவனை அதிகாரியாக்கியிருக்கார் கர்த்தர். அப்போ எவ்வளவோ பாடுகள் உபத்திரங்கள் மூலமாக யோசேப்பு கடந்து வந்ததை நம்ம அறிகிறோம். இதே போல தான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பாடுகள் உபத்திரங்கள் வரும். பிறந்த நாட்கள்லேருந்தே நிச்சயம் அதிகமாக பாடு வரும், இல்லை கர்த்தரை அதிகமாக ஏற்றுக்கொண்ட நாள்லேருந்து பாடுகள் அதிகமாக வரும். இதை கண்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, பின்னிட்டு போகக்கூடாது. யோசேப்பு பாருங்க, பாவத்துக்கு கூட தோண்டி அந்த பாவத்துக்கு கூட அவன் இடம் கொடுக்கல, பரிசுத்தமாய் வாழ்ந்தான். அப்படி அவன் பரிசுத்தமாய் வாழ்ந்ததுனால சிறைச்சாலைக்கு சென்றாலும் அங்கேயும் கர்த்தருடைய கண்களை தயவு கிடைக்க வைத்து, சிறைச்சாலை தலைவனுடைய கண்களை தயவு கிடைக்க வைத்து மீண்டும் அதே அரண்மனைக்கு வர வைத்து மீண்டும் அதே அரண்மனையில் அவனை அதிகாரியாக்கி வச்சிருக்காருன்னா கர்த்தர் பாருங்க, எங்கே உபத்திரங்கள் பாடுகள் அதிகமாக வருதோ அங்கே தான் ஆசீர்வாதம்.
ஆகாது என்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல்லுன்னு சொல்லி மத்தியில் நம்ம வேத வசனத்தில் வாசிக்கிறோம். அதே போல் என்ன சரி, நம்ம நம்முடைய சொந்த பந்தத்தால் வெறுக்கப்பட்டிருக்கலாம், நம்முடைய வேலை பார்க்கிறவங்கள் மூலமாக வெறுக்கப்பட்டிருக்கலாம், வேலை வாய்ப்பை இழந்திருக்கலாம், குடும்பத்தால் ஒதுக்கப்பட்டிருக்கலாம், மனைவி பிள்ளைகளால் ஒதுக்கப்பட்டிருக்கலாம், கணவன் பிள்ளைகளால் வெறுக்கப்பட்டிருக்கலாம். நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தரை விட்டு மட்டும் என்ன செய்யக்கூடாது, பின்வாங்கக்கூடாது. யோபையாவை பார்க்குறோம். நம்ம யோபையா எடுத்துருங்க, அவர் சாகிற வரைக்கும் என்ன செஞ்சார், சாகிற வரைக்குங்கிற அவர் கடைசி வரைக்கும் உண்மை உத்தமாக இருந்தார். அதனால் கர்த்தங்கர் அவர் ரெட்டத்தனையான ஆசீர்வதித்தார். எல்லாவற்றையும் இழந்தார். தன்னுடைய பிள்ளைகளை இழந்தார், ஆஸ்திகள் எல்லாம் இழந்தார், சொத்துக்களை இழந்தார், ஆடுகள் மாடுகள் மிருகஜி எல்லாம் இழந்த, வேலைக்காரி இழந்து, அது மாத்திரமில்ல மேலெல்லாம் பருக்கள் ஓட வைத்து சொரிஞ்சு கொண்டிருப்பார். அப்படிப்பட்ட சூழ்நிலையும் அவர் கர்த்தரை விடாதபடிக்கு தூசிக்காதபடிக்கு இருந்ததுனால கர்த்தர் ரெட்டத்தனையாக ஆசீர்வதித்தார். நம்ம ஒரு சின்ன உத்திரங்கள் பாடுகள் வந்தாலும் கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்க மாட்டேக்கார், நமக்கு என்ன உதவி செய்கிறான்னு சொல்லிட்டு அநேகர் கர்த்தரை விட்டு என்ன செய்கிறாங்க, பின் விலகி போயிடுறாங்க. ஆனால் நம்ம இந்த சூழ்நிலை நம்ம நினச்சக்கூடாது, விலகி போகக்கூடாது. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் கர்த்தர் நினச்சணும், உறுதியாய் பற்றி பிடிச்சிக்கிடணும். ஏசாயா 26:3 இருக்கு, நம்ம உறுதியாய் பற்றி கொண்டே மனதை உடையவன் உண்மையை நம்பிக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர்னு சொல்லி வேதவசனம் சொல்லியிருக்கு. இதே போல் நம்ம கர்த்தரை உறுதியாய் பற்றி பிடித்து கொண்டு விடுவோம். எந்த சூழ்நிலையில் வந்தாலும் சரிதான், எவ்வளோ உத்திரங்கள், எவ்வளோ பாடுகள், எவ்வளோ வியாதிகள் என்ன வந்தாலும் சரிதான், நம்ம கர்த்தரை உறுதியாய் பற்றி பிடித்து கொண்டால் நம்மளை ஒரு நாளும் கர்த்தர் கைவிட மாட்டார். நிச்சயமாக நம்மளை என்ன செய்வார், ஆசீர்வதித்து உயர்ப்பார். யார் மூலமாக நிந்தனைப்பட்டமோ, யார் மூலமாக அவமானப்பட்டமோ அதற்கு தகுந்தால கர்த்தர் என்ன செய்வார், நிச்சயமாக நம்ம ஆசீர்வதித்து உயர்த்துவார். அவர்கள் வெறுக்கப்பட்டு போவார்கள். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, யோசேப்பை நினைத்து கொள்ளுங்கள், தாவீதை நினைத்து கொள்ளுங்கள். தாவீது எவ்வளோ உத்தரங்கள் பட்டார். சவுல் ராஜாவுக்கு பயந்து காடு மலைகளெல்லாம் ஒளிந்து எவ்வளோ கஷ்டங்கள் பட்டு தாவீது, சவுல் எத்தனையோ நேரம் ஈட்டி வச்சு கொல்ல போனார், காட்டுக்கு மலை ஒளிஞ்சு விரட்டிட்டு போனார். ஆனால் அவர் கையில் தவில ஒப்பு கொடுத்தோம், கர்த்தர் செஞ்சார், அபிஷேகம் பண்ண மேல் கைப்பட மாட்டேன்னு சொல்லி விலகி இருந்தார். அதனால் கர்த்தர் சகல இஸ்ரவேல் தேசத்துக்கும் தாவீது ராஜாவா ஆக்கினார். ஆடு தான் மேய்த்தாப்புல. ஆடு மேய்த்த தாவீதுக்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார். காரணம், கர்த்தரை விடலை, கர்த்தரை உறுதியாய் பற்றி பிடித்து கொண்டார். எத்தனை சூழ்நிலையில் தாவீதுக்கு பயந்து அங்கங்கே ஒளிந்தாலும் கர்த்தரை உறுதியாய் பற்றி பிடித்து கொண்டார். எதிர்மித்தான் ராஜாவாக ஆக்கப்பட்டார். அதே போல தான் நம்ம என்ன செய்வோம், கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். சின்ன பாடுகள் வந்தால் விட கர்த்தர் மறுதளிச்சிருந்தாங்க, விட்டு விலகி போயிருந்தாங்க, 4 நட்சத்திரம் பார்க்க போயிடுறாங்க, சூசியம் பார்க்க போயிடுறாங்க, எல்லா கிரகங்களுக்கு சென்றுதாங்க. அப்படி எந்த சூழ்நிலை கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் நம்ம இருப்போம். அப்படி ஏதாவது காரணத்தில் அவங்க ஆகப்பட்டிருந்தாலும் இன்றைய தினத்திலேருந்து கர்த்தருக்கு மன்னிப்பு கேட்டு நம்ம பரிசுத்தமாய் வாழுவோம். பரிசுத்தம் இல்லாதவன் தேவனை தரிசிப்பதில்லைன்னு சொல்லியிருக்கு. பரிசுத்த அலங்காரத்துடன் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்கு. யோசேப்பு போன்று நம்ம பரிசுத்தமும் நேர்மையும் உண்மையும் உத்தமாக நடப்போம். பாடுகள் மத்தியில் கர்த்தர் நம்மளை உயர்த்துவார், நிச்சயமாக உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். அதற்கு ஒப்பு கொடுங்க. உங்களுக்கு தெரிந்தவங்க யாராவது அப்படி பலனப்பட்டிருந்தாலும் இந்த கதைகளை சொல்லி அவர்களை நீங்கள் என்ன செய்யுங்க, தேற்றுங்க, ஆற்றுங்கள். சேசத்தை சொல்லி கர்த்தர் உறுதியாய் பற்றி பிடிச்சிக்காங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லி கொடுங்க. அவர்களுக்கும் நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது அவர்கள் என்ன செய்வாங்க, மனம் திரும்புவாங்க. கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்றவர்களாய் மாறுவோம். ஆத்துமாக்களையும் ஆதாயம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அடுத்தபடியாக இவ்வளவு ஆசீர்வாதம். அதுக்கப்புறம் பாருங்க, ராஜாவை ஆக்கினது மாத்திரமல்ல, பார்வன் என்ன செஞ்சார், அவருக்கு சாப்நாத் பண்ணையா அப்படின்னு சொல்லி யோசேப்புக்கு மறுபெயரை வைத்தார், மறுபெயரை பார்வன் வைத்தார். அது மாத்திரமல்ல, ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபான் குமாரத்திலாகிய ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக்கி கொடுக்குறார். ஏன், ஒரு கர்த்தரை உறுதியாக பற்றி பிடிச்சிருக்காரு, கர்த்தருக்குள்ளே இருக்கிறாரு. அதனால பாருங்க, ஒரு ராஜா ஓன் பட்டத்து ஆசாரியன் ஊழியக்காரனாகிய மகளை என்ன செய்றாரு, அவனுக்கு திருமணம் செய்து கொடுக்குறார். அவர் பேர் போத்திபுரா, ஆஸ்நாத் ஒரு மனைவி பேர். அந்த போத்திபுராவின் குமாரத்தை ஆஸ்நாத்து மனைவியாக்கி கொடுத்துருக்கிறாரு.
யோசேப்பு என்ன செய்கிறான், இப்போ எகிப்து தேசம் முழுவதையும் சுற்றி பார்க்குறான். தனியாக இருக்கும்போது சுற்றி பார்க்க போல, வாலிபனாக இருக்கும்போது சுற்றி பார்க்க போல, தீனால் தேசத்தை சுற்றி பார்க்க போனால், தீட்டுப்பட்டு போனால் நம்ம சொல்லி பார்க்குறோம். அது நிமித்தம் எவ்வளோ பேர் எங்களுக்கு சாகடிக்கப்பட்டாங்க. அவள் நிமித்தமாக அவருடைய 2 சகோதரர்கள் அந்த அந்த தேசத்தில் உள்ள சீகேம் தேசத்தில் உள்ள சீகேம் அந்த அவருடைய அப்பா மற்றோட குடும்பங்கள் அந்த பட்டணத்தில் உள்ள ஆண்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, விருத்தசனம் பண்ண வச்சு நோவெடுத்து கொண்டு இருக்கும்போது அவங்கள செஞ்சாங்க, கொண்டு போட்டுட்டாங்க. இப்படி நாம் நினச்சது தனிப்பட்ட முறையில் ஒரு வாலிபனோ வாலிபியோ இல்லை கல்யாணம் முடிஞ்சவங்க யாராக இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் எங்கேயும் என்ன செய்யக்கூடாது, சூறு சுற்றி பார்க்க போகக்கூடாது. நம்ம தனிமையில் போனால் நமக்கு இப்படி தான் ஆபத்து வரும். ஆனால் கர்த்தரையும் வைத்து உடனுக்குள்ள 2வது மாம்சிக துணைக்கு மாம்சத்துக்கு ஒப்பு கொடுத்து நம்ம தனிமையை எங்கேயும் சொல்லக்கூடாது. தனிமையை சொன்னால் பிசாசுன்னு சொல்லுவான், மடங்கடிச்சிருவான். ஒரு நம்ம சிறு பிள்ளைகளில் பாட புக்குகளோடு நம்ம படிச்சிருப்போம். 4 மாடுகள் என்ன செய்யுது, ஒன்றாக மேய்ந்து கொண்டு இருக்கும். ஒரு நாள் தனியாக போனால் என்னன்னு சொல்லி தனியாக பிரிஞ்சு போகும்போது 4 மாட்களும் என்ன செஞ்சிடாது, ஓனாய் வந்து கடிச்சு போட்டதை நம்ம பார்க்குறோம். இதே போல் நம்ம எங்கேயும் என்ன செய்யக்கூடாது, தனியாக போகக்கூடாது. கர்த்தரே கூட வச்சுக்கிடணும், மனிதர்கள் துணையை வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், அவன் தனியாக ஊர் சுற்றி பார்க்க போல, திருமணம் முடித்த பிறதான் பாருங்கள் அவன் வந்து ஊரை சுற்றி பார்க்க போகிறான். எகிப்து தேசம் முழுவதையும் சுற்றி பார்த்துட்டு அடுத்தபடியாக ராஜாட்ட வாராப்பில் அந்த சூழ்நிலையில் அவனுக்கு என்னது, ராஜாட்ட நிற்கும்போது ராஜாவுக்கு சொப்பனத்தின் அர்த்தங்கள்லாம் சொல்லும்போது அவனுக்கு வயது 30 வயதில் திருமணம் முடிஞ்சிருக்குது. 30 வயதில் தான் எகிப்து தேசத்தை சுற்றி பார்த்துட்டு வரான். இப்போ யோசேப்பு அர்த்தம் சொன்னதுபடியாக அந்த 7 வருஷங்கள் பரிபூரணம் உள்ள வருஷங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டு, என்னென்னா நல்ல மழை பெய்யுது, நல்ல விவசாயம், நல்ல செழிப்பு இருக்குது. இது வரைக்கும் இல்லாத ஆசீர்வாதங்கள் கர்த்தர் எகிப்து தேசத்தில் என்ன செஞ்சார், ஆசீர்வதித்தார். 7 வருடங்கள் நன்றாக விளைந்தது. நல்லாக விளைந்ததை அந்த வருமானத்தை யோசேப்பு சொல்லியிருந்தார். 5ல் ஒரு பகுதி ஜனங்கள்கிட்ட வாங்கி பண்டக சாலையில் சேர்த்து வைக்கணும்னு சொல்லி பார்வன்ட்ட சொல்லியிருந்ததுபடி இப்போ இவனே அதிகாரி ஆக்குனதுனால யோசேப்பு என்ன செய்கிறான் அப்படின்னா, எகிப்து தேசத்தில் விளைந்த ஆகாரங்கள் எல்லாம் என்ன செஞ்சான், 5ல் ஒரு பகுதி மக்கள்கிட்ட வாங்கி அதை சேர்த்து வைத்தான். அந்த ஆகாரங்கள் கடற்கரை மணலை போல் மீதியான இருந்துச்சான். அந்த அளவில் தானியத்தை சேர்த்து வச்சுருக்குறோம். 7 வருஷம் விளைந்ததை பஞ்ச காலத்துக்கு வேணுமே அப்படின்னு சொல்லி அதை சேர்த்து வச்சுருக்குறான். அதனால் என்ன செய்யுதுன்னா, இப்போ பஞ்ச காலத்துக்கு முன்பாக 7 வருஷம் ஆசீர்வாதமான வருஷம். இந்த ஆசீர்வாதமான வருஷத்தில் அவனுக்கு 2 குழந்தைகள் பிறந்தது. அதில் முதல் குழந்தை பேர் மனாசேன்னு சொல்லி பேர் வச்சான். அந்த மனாசேங்கிற அர்த்தம் என்ன அப்படின்னா, என் தகப்பனுடைய என் வருத்தங்கள் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் கர்த்தர் மறக்கும்படி தேவன் என்னை பண்ணினார் அப்படின்னு சொல்லி மூத்தவனுக்கு மனாசேன்னு சொல்லி பேர் வைக்கிறார். ஏன்னா அது சிறு வயதுலேருந்து அவங்கள விற்றுட்டாங்க. ஆனாலும் ஒரு இத்தனை வருடம் தன்னோட பெற்றோர்களை காணாதபடிக்கு அல்லது என்ன செஞ்சார், தாய் இறந்த வருத்தம் அதில் இருந்துட்டு இருக்கும்போது சகோதரர்களால் பகை, அது மாத்திரமில்ல சகோதரர்களால் பயிர்க்கப்பட்டு தனிமையான முறையில் என்ன இருக்கப்பட்டு வந்து தனிமையான முறையில் கஷ்டத்தை அனுபவித்தார். அதனால தான் அவர் சொல்கிறார், என் வருத்தங்கள் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் சொல்லி மூத்தவனுக்கு என்ன செய்தார், மனாசேன்னு பேரிட்டார். ஏன்னா அவங்களால மறந்துட்டார்ல, இப்போ பார்க்க முடியாத சூழ்நிலை இருக்கிறார்ல, அதனால் அவர் என்ன செய்தார், அந்த வருத்தத்துக்கு மனாசேன்னு சொல்லி பேர் வெட்டிக்கிறார். அடுத்தது 2வது குழந்தை பிறக்குது. 2வது குழந்தைக்கு மனாசேன்னு சொல்லி பேர் வைக்கிறார். அதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, நான் அந்த தேசத்தில் என்ன செஞ்சேன், சிறுமைப்பட்டிருந்தேன். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் கர்த்தர் என்ன செஞ்சார், என்னை பழுக பண்ணினார் அப்படின்னு சொல்லி இளையவனுக்கு எப்ராயின்னு சொல்லி பேர் வச்சாப்புல. இப்போ நம்ம வந்து லேயால் பார்க்குறோம். லேயால், ராகேல், குழந்தைகள் பிறக்கும்போது ஒவ்வொரு அர்த்தத்தை சொல்லி சொல்லி அவங்க பேர் வச்சாங்க, நம்ம பார்க்குறோம். அதே போல் தான் இவங்களும் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா,
ஒரு அர்த்தத்தின்படி என்ன செய்ய அவர் எவ்வளோ வருத்தங்கள் பட்டார், சிறுமைப்பட்டார், அதை வச்சு பேர் வச்சுக்கிறத நம்ம பார்க்குறோம். அநேக பெற்றோர்கள் வருத்தத்தில் எந்த சூழ்நிலையில் குழந்தைகள் பிறந்ததோ அதுக்கு அந்த இதை அப்படி நினைச்சு அவங்க பேர் வைப்பாங்க. இப்போ அந்த 7 வருஷத்துக்குள்ள 2 பையன் பிறந்திருக்கிறாப்புல. இப்போ பரிபூரண வருஷங்கள் முடிஞ்சிருச்சு. இப்போ அதன்படியாக கர்த்தர் சொன்னபடியாக 7 வருஷம் பஞ்சகாலம் வந்துருச்சு. பஞ்சகாலம் வந்த உடனே மக்கள் இருந்த ஆகாரங்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஏன்னா மழை இல்லை, விவசாயம் இல்லை, அவங்க சேர்த்து வச்சிருந்ததெல்லாம் அவங்க செலவழித்து முடிச்சிட்டாங்க. இப்போ அடுத்தால ஆகாரம் இல்லாதனால, ஏன்னா தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிற யார், பார்வோன் ராஜா தானே ராஜா. அதனால் பார்வோன்ட்டு போய் மக்கள்லாம் ஓலமிடுறாங்க, நாங்கள் பஞ்சத்தினால சாகிறோம், எங்களுக்கு ஆகாரங்களே இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிறாங்க. அவர்கிட்ட போகிறாங்க. அப்போ பார்வோன் என்ன சொல்கிறான்னா, யோசேப்பிட்டு போங்க, யோசேப்பு உங்களை என்ன சொல்கிறாரோ அதன்படி செஞ்சு நீங்கள் ஆகாரங்களை வாங்கி சாப்பிட்டுங்கன்னு சொல்லிட்டார். ஏன்னா யோசேப்பு தான் சொல்லிட்டார்ல பஞ்சகாலம் வரும் அப்படின்னு சொல்லி. அதனால் நீங்கள் பஞ்சகாலத்தை யோசேப்பிட்டு போங்க, யோசேப்பு உனக்கு என்ன கொடுக்குறாரோ நீங்கள் சாப்பிட்டுங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டார். அதுபடியாக எகிப்து தேசத்தில் மக்கள் என்ன செஞ்சாங்க, ஆகாரத்துக்காக யோசேப்பிட்டு போகிறாங்க. யோசேப்பு என்ன செஞ்சிடறான், அந்த களஞ்சியங்களில் திறந்து அவங்களுக்கு தேவையான கேட்குற ஆகாரங்களை நினச்சதை கொடுத்து அவங்கள போஷித்து பாதுகாத்து வந்தப்பல. இப்போ எகிப்து தேசத்தில் மாத்திரம் பஞ்சம் இல்லை, சகல தேசத்துலேயும் பஞ்சம் உண்டாயிற்று. சகல தேசத்துலேயும் பஞ்சம் இருக்கிறதுனால எல்லாருமே என்ன செய்கிறாங்க, ஆகாரத்துக்காக கஷ்டப்படுறாங்க. அந்த நேரத்தில் எகிப்தில் போதுமான ஆகாரம் இருக்குது, பஞ்ச காலத்தில் போனால் ஆகாரம் கிடைக்கும், எல்லாரும் அங்கே வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி மற்ற தேசத்து ஜனங்களும் கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்டு எல்லா ஜனங்களும் என்ன செய்கிறாங்க, யோசேப்பிட்டு போய் ஆகாரங்கள் வாங்க போகிறாங்க. அந்தபடியாக இப்போ கானான் தேசத்தில் தன்னுடைய யோசேப்புடைய அப்பா மற்றும் அவர்களுக்கு பெற்றோர்கள் சகோதர சகோதரிகள்லாம் இருக்கிறத நம்ம அறிகிறோம். இப்போ அந்த கானான் தேசத்தில் என்ன செய்கிறாங்க, பஞ்சங்கள் அதிகமாக வந்துச்சு. வந்ததுனால இது 22வது அதிகாரம். இப்போ வந்து யோசேப்பு யாக்கோபு என்ன செய்கிறாருன்னா, தன்னுடைய குமாரர்களை பார்த்து சொல்கிறாரு, நம்ம பஞ்சத்தினால் வாடி தவிக்கிறோம், அதனால் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்து நம்ம என்ன செய்யணும், நம்ம ஏங்கி கொண்டிருக்கிறது என்ன, எகிப்து தேசத்தில் ஆகாரம் கிடைக்குது நம்ம கேள்விப்படுறோம், அதனால் எல்லாரும் அங்கே போய் ஆகாரம் வாங்க போகிற மாதிரி நீங்களும் என்ன செய்யுங்க, போய் ஆகாரம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து யாக்கோபு என்ன சொல்கிறார். இப்போ யாக்கோபுக்கு 12 பையன் ஒரு பொண்ணுன்னு சொல்லி பார்த்தோம். 12ல் யோசேப்பு என்ன செஞ்சுட்டாங்க, விற்று போட்டுட்டாங்க. யோசேப்பு மூலமாக இப்போ தேசம் காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கு. அடுத்தபடியாக பென்யமீன் அவன் கூட பிறந்த கடைசி சகோதரர் ராகேல் மரிக்கும்போது, கானானுக்கு வரும்போது வழியில் மரித்து போய்விட்டான்னு சொல்லி பார்த்தோம். அந்த மரிக்கும்போது கடைசியாக பிறந்த குழந்தை பேர் காலத்தில் தான் இறந்து போனது. அவனுக்கு பெனோலின்னு பேர் வச்சா, ஆனால் யாக்கோபு அவனுக்கு பென்யமீன் சொல்லி பேர் வச்சுருந்தார், அந்த பென்யமீன். அதனால் இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த யோசேப்பு இல்லை, பென்யமீன் என்ன செய்யுங்க, நீங்கள் கூட்டிகிட்டு போக வேண்டாம், நீங்கள் 10 பேரை என்ன செய்யுங்க, போய் தானியம் வாங்கிட்டு வாங்க எகிப்தில் அப்படின்னு சொல்லி சாக்கு கொடுத்து, சாக்குக்குள்ளே அங்கே தானியம் வாங்குறதுக்கு தேவையான பணங்களெல்லாம் போட்டு என்ன செய்கிறாங்க, அனுப்பி விடுறாங்க. இவங்க 10 பேர் என்ன செய்கிறாங்க, நேராக எகிப்துக்கு மற்ற ஜனங்களோட ஆகாரம் வாங்க போகிறாங்களோ அவங்களோட சேர்ந்து இவங்களும் என்ன செய்கிறாங்க, ஆகாரம் வாங்க போகிறாங்க. அங்கே போன உடனே என்ன செய்கிறாங்க, யோசேப்பை பார்த்து வணங்குறாங்க. ஆனால் யோசேப்பு வந்து இவங்களுக்கு தன்னுடைய சகோதரன்னு சொல்லி தெரியாது. அவன் வந்து என்ன செய்கிறான் அப்படின்னா, அந்த அதிகாரிக்குள்ள ட்ரெஸ்ஸை போட்டுட்ருக்கிறாரு. அடுத்தபடியாக அவர் பேசுகிறது துபாசியை கொண்டு பேசுகிறாரு. அதனால் இவங்களுக்கு என்ன செய்யலைன்னா, யோசேப்பு வந்து அடையாளம் கண்டுகொள்ள தெரியலை. ஆனால் யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கள் என்ன செஞ்சான், அடையாளம் கண்டு கொண்டான். இப்போ யோசேப்புடைய சகோதரர்கள் என்ன செய்கிறாங்க, யோசேப்பு கண்டு அவனுக்கு பணிந்து என்ன செய்கிறாங்க, முகப்புற தரையில் விழுந்து அவனை வணங்குறாங்க. யோசேப்பு அவர்களை பார்த்து தன் சகோதரனை அறிந்து கொண்டதுனால அறிந்தும் அறியாதவன் போல அவர்களை ரெண்டுமா கடினமாக பேசுகிறான். ஏன்னா இவனை என்ன செஞ்சாங்க, விட்டு போட்டாங்க, அடித்தாங்க, துன்புறுத்தினாங்க. அதனால் என்ன செய்கிறான் அப்படின்னா, இப்போ அவங்களே என்ன செய்கிறான், கடினமாக நடத்துகிறான் அவங்கள. ஏன்னா தான் வெட்டுற குழியில் தானே விழுவான்னு சொல்லி பழமொழி நம்ம பார்க்குறோம். அதே போல்
இப்போ அவனு என்ன செய்யலாம், டைரெக்டாக தன்னுடைய சகோதரர்கள்ட்ட பேசலாம். ஆனால் அவன் என்ன செய்கிறான், கொஞ்சம் கடினமாக நடத்தி பார்க்குறான். எப்படின்னா, நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, நீங்கள் வேவு பார்க்க வந்திருக்கீங்க, நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க, நீங்கள் வேவு பார்க்க வந்திருக்கீங்க, எந்த தேசம் அப்படின்னு சொல்லி யோசேப்பு என்ன செய்கிறான், அவங்களோட கேட்குறான். அப்போ அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் கானான் தேசத்துலேருந்து நாங்கள் தானியம் கொள்ள வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கள் அறிந்தும் என்ன செய்கிறான், கடினமாக பேசுகிறான். நீங்கள் வேவுக்காரங்க, நீங்கள் எங்கள் தேசம் திறந்து கிடக்குன்னு சொல்லி வேவு பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறான். காரணம், அந்த சொப்பனத்தை நினைத்து பார்க்குறான். தன்னுடைய சகோதரர்கள் மத்தியில் அவன் கண்ட சொப்பனத்தை சொல்லும்போது 10 சகோதரர்களும் தன்னுடைய சகோதரர்கள் 11 பேரும் தன்னை வணங்குனதை கண்டு சொப்பனம் சொன்னான். ஆனால் சொப்பனம் சொல்லும்போது அவங்க என்ன செஞ்சாங்க, கிண்டல் பண்ணாங்க, கூத்தடிச்சாங்க, நக்கல் அடித்தாங்க, அவனை பொறாமை கொண்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ அவங்க அந்த கண்ட கனவின்படியாக 11 பேரும் அரிக்கட்டு, அவங்க அரிக்கட்டுலாம் படுத்திருக்கு, இவங்க அரிக்கட்டு மட்டும் நிமிர்ந்துருக்கு. அவங்க அரிக்கட்டு வந்து இவங்க அரிக்கட்டை சுற்றி வந்து வணங்குச்சின்னு சொல்லி சொன்னான். அதனால தான் அவங்க நீங்கள் அங்கே ஒன்று வணங்க வருமோ அப்படின்னு சொல்லி நக்கல் அடித்தாங்க. இப்போ அதே போல் அப்படியே சம்பவம் அப்படியே நடந்துருச்சு. வந்தவன் வந்து வணங்குனதுனால, தரைமட்டம் குனிந்து முகப்புறம் உணர்ந்தவனை வணங்குனதுனால, இப்போ அவன் என்ன சொல்கிறான், அந்த சொப்பனத்தை நினைத்து பார்க்குறான். அந்த சொப்பனம் கண்டது இப்படி அப்படியே நடந்துடுச்சுன்னு சொல்லி தான் அறிந்து அவன் சொல்கிறான், நீங்கள் வேவுக்காரங்க அப்படின்னு சொல்லி தேசம் எங்கே திறந்து கிடக்குன்னு பார்க்க வந்திருக்கீங்கன்னு சொல்கிறான். ஆனால் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு நிச்சயஸ்தர், நாங்கள் வேவுக்காரர்கள் அல்ல, நாங்கள் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள், நாங்கள் தானியம் கொள்ள வந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவன் அப்படி சொல்கிறான், இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவன் சொல்கிறான், நாங்கள் 12 பிள்ளைகள், 12 பேரில் ஒருத்தன் காணாமல் போயிட்டான், ஒருத்தனோட அப்பா கிட்ட இருக்கிறாரு, நாங்கள் 10 பேர் தானியம் கொள்ள வந்தோம்னு சொல்கிறான். அப்போ யோசேப்பு சொல்கிறாரு, நீங்கள் வந்து உன்னுடைய சகோதரர் வீட்டில் இருக்கான்னு சொல்கிறீங்களா, அவங்க அழைத்து கொண்டு வாங்கன்னு சொல்கிறான். இப்போ சகோதரன் அழைத்து வந்தாங்களா, அழைத்து வரல, என்ன நடந்ததுன்னு அழைப்பா. கர்த்தர் ஆசிரியப்பராகாமே.